பாக்கியலட்சுமி சீரியலில் இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு ராதிகா கன்சீவாக இருக்கிறது தெரிஞ்சதும் வந்துட்டு கருவை கலைக்க சொல்லிடுறாங்க. கருவை கலைக்க சொன்னதுக்கு வந்து கருவை கலைக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. சொன்னதுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பண்ணி வீட்டை விட்டு வெளியில் கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ராதிகா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வைங்க, ஸோ நான் வந்துட்டு அங்கே வந்துடுறேன், நாங்கள் வந்துட்டு அங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோபிக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்துட்டு இந்த குழந்தைய வந்துட்டு வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கோபி வந்து லாஸ்ட் டைம் அவருக்கு கேட்குறாரு, பேசாமல் நம்ம அந்த கருவை கலைச்சிடலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு கடைசியாக வந்துட்டு சரி அப்போ நம்ம வெளியிலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பாக்கியாவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி எழில் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு கோபியை வந்து வெளியில் அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் கோபி வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வீடு வந்துட்டு அவர் பேரில் வந்து கிடையாது, அப்போ வந்துட்டு ஏன் வந்துட்டு அவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சு அவங்கள வந்துட்டு வெளியில் அனுப்பிச்சி வச்சுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காமல் கான்செப்ட்ஸில் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.